இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். பல வெற்றி படங்கள்ல நடித்து ரசிகர்களுடைய மனங்களை வென்ற ஒரு மிகப்பெரிய நடிகை இன்று நம்மோடு இல்லை. உங்களுடைய இரங்கல் பதிவு. நான் கிட்டத்தட்ட 37 வருடமா பத்திரிகை துறையில இருக்கேன். அதற்கு முன்னாடி ஒரு தியேட்டர்ல நான் வேலை பார்த்தேன். திருச்சியில ஒரு தியேட்டர்ல வேலை பார்த்தேன். அப்படி தியேட்டர்ல வேலை பார்க்கும் போது ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும். பழைய படங்கள் எல்லாமே நிறைய படங்கள் அதுல போடுவோம். அதுல சரோஜா தேவிக்கு மட்டும் அப்படி ஒரு வரவேற்ப ஆண் பெண் அப்படின்னு பாகுபாடு இல்லாம நான் பார்த்த காலகட்டம். குறிப்பா எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு பெட்ரால் தான் பிள்ளையான்னு ஒரு படம் போடுறோம். இந்த பெட்ரால் தான் பிள்ளையா படம் எம்ஜிஆர் இறந்து போன பிற்பாடு போட்ட படம். ஆனா சரோஜா தேவிக்காகவே வந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய முக வசீகரம் இருக்கு பாருங்க. அது நம்ம வீட்டு பொண்ணையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சரோஜா தேவி அம்மாவை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப எளிமையா நம்ம பெரியம்மா மாதிரி அத்தை மாதிரியான ஒரு முகம். அன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம தெருவுல நாம காதலித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியான முக வசீகரம் தான் சரோஜா தேவியினுடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்ல முடியும். நான் ஒரு பத்திரிகையில ஹிந்து பத்திரிகையில பணியாற்றிட்டு இருக்கும் போது நிறைய ரீவைண்ட் வித் ராம்ஜிங்கிற பேர்ல நிறைய இன்டர்வியூ எடுத்தேன். அப்ப சரோஜா தேவி அம்மாவுக்கு பெங்களூர்ல இருக்கிற அம்மா போது நான் போன் பண்றேன். பெங்களூர்ல இருக்கேன் தம்பி அப்படின்னாங்க. நீங்க பெங்களூர்ல இருக்கீங்கன்னு தெரியுமா? நீங்க சென்னைக்கு எப்பயாவது வரும்போது உங்களை நான் பேட்டி எடுக்கணும், இல்ல பெங்களூருக்கே பேட்டி எடுக்கலாமா அப்படின்னு. இல்ல தம்பி, இல்ல இங்க நான் வேலை எனக்கு சரியா இருக்கு அப்படின்னாங்க. அங்க ஒரு பெரிய தொழிற்சாலை வச்சிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 200-350 பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க. அவங்க ஒரு பஞ்சுவாலிட்டியில கரெக்டா இருக்கிறவங்கன்றதையும் அவங்க அந்த தொழிலாளர்கள் மேல பேரன்பு கொண்டவர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். எனக்கு தெரிந்து தமிழ் நடிகைகள்ல டி.ஆர். ராஜகுமாரிக்கு பிறகு மிகப்பெரிய கிரேஸ் கனவு கண்ணி அப்படின்னு சொல்லணும்னாக்க சரோஜா தேவி அம்மா தான். ஆனா அதே சமயத்துல வெறுமன உழவுகிற வந்துவிட்டு போகிற நடிகையாக இல்லாம சிவாஜி சார் கூட என்னமோ அது தெரியல, அது என்ன ராசியா இல்ல என்ன அப்படின்னு தெரியாது. சிவாஜி கணேசன் கூட சரோஜா தேவி நடித்த எல்லா படங்களுமே சரோஜா தேவியினுடைய ஆக சிறந்த நடிப்பை பறைசாற்றுகிற விதமான கதாபாத்திரங்கள் கொண்ட படங்கள். பாகப்பிரிவினை மாதிரியான படங்களா இருக்கட்டும், அல்லது புதிய பறவை மாதிரியான படங்களா இருக்கட்டும், பாலும் பழமும் மாதிரியான படங்களா இருக்கட்டும்னு டைரக்டர்களுடைய நடிகை அவங்க, தயாரிப்பாளர்களுடைய நடிகை அவங்க. எனக்கு தெரிஞ்ச நான் முகா சீனிவாசன் சார் அவருடைய மகன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்லுவாரு, எந்த விதமான அலட்டலுமே வந்தாலுமே இருக்காதுங்க, தான் ஒரு பெரிய நடிகைனே அவங்க நினைக்கவே மாட்டாங்க மனசுக்குள்ளார அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இது மாதிரி என்னை சுத்தி நான் சினிமாக்காரங்கள்ட்ட பேசும்போதும் சரி அல்லது அவங்கள்ட்டே பேசும்போதும் சரி, தம்பி அப்படின்னு கூப்பிடுற அந்த அழகே ரொம்ப பாந்தமா மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். நான் கிட்டத்தட்ட பலமுறை அவங்கள்ட்ட போன்ல பேசியிருக்கேன், பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு பேசியிருக்கேன். கரெக்டா அவங்க ராம்ஜி தானே பேசுறது அப்படின்னு அந்த சொல்லும் போதே அந்த கொஞ்சி கொஞ்சி பேசுகிற அந்த இத்தனை வயசுலயும் அந்த குரல் அப்படியே இருக்கிறா அப்படின்னு நினைச்சு போனாரு. உண்மையிலேயே அபிநய சரஸ்வதி அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பட்டமா இருக்கட்டும், கன்னடத்து பைங்கிலி இல்ல, இந்திய திரையுலகத்துக்கு கிடைத்த பைங்கிலி அப்படின்றதுதான் சரோஜா தேவி அம்மாவை நம்ம கொண்டாடணும். அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க. எந்த கதாபாத்திரமா எடுத்துக்கிட்டாலும் பாருங்களேன், அந்த கதாபாத்திரத்துக்கு முழுக்க முழுக்க தன்னை ஒப்படைக்கக்கூடியவர். டாக்டர் கேரக்டர்ல நடிப்பாங்க, வக்கீல் கேரக்டர்ல நடிப்பாங்க, கிராமத்து பெண்ணா வருவாங்க, பாவாடை தாவணியோட வருவாங்க. இதுல எந்தெந்த கதாபாத்திரத்தை எல்லாம் எந்தெந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமா பண்ணுவாங்க. வேற எந்த இமிடேஷனுமே இருக்காது அவங்களுடைய நடிப்புல. அவங்க அவங்க ஒரு சினிமாவுல ஒரு லெஜண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதை சொல்ல போனா பழம்பெரும் நடிகைன்னு எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை கொஞ்சம் தயவு செய்து அதை போட்டுருங்க. சரோஜா தேவி மாதிரியானவர்கள், நடிகை விஜயகுமாரி மாதிரியானவர்கள், கே.ஆர். விஜயா அம்மாவெல்லாம் திரையுலகுக்கு 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் இருக்கும்போதே ஒரு பெரிய மரியாதை, ஒரு விழா ஒன்று செஞ்சுட்டாக்க, அது தமிழக அரசாங்கமா இருக்கட்டும் அல்லது நடிகர் சங்கங்களா இருக்கட்டும், யாராவது இருக்கிறவங்களுக்கு இருக்கும் போதே அந்த பாராட்டு மழையை நம்ம கொடுத்துரும், பாராட்டுகளை கொடுத்துரும். இன்னைக்கு சரோஜா தேவிய இறந்த பிற்பாடு நாம வருத்தம் தெரிவிச்சு பேசிட்டு இருக்கிறோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். இருக்கும்போது அதை நம்ம செஞ்சிருந்தோம்னாக்க அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மனசு இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்க இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது.
இணைந்தமைக்காக நன்றி சார். தொடர்ந்து நம்மோடு நடிகர் ரமேஷ் கண்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சார். மிகப்பெரிய ஒரு நடிகை, தன்னுடைய நடிப்பால் பல ரசிகர்களின் மனங்களை வென்ற ஒரு நாயகி இன்று நம்மோடு இல்லை. உங்களுடைய இரங்கல் பதிவு. வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுறேன். சரோஜா அம்மா எப்படி சொல்றது, இது மாபெரும் இழப்பு. எனக்கு காலையிலே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எப்பவுமே அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க என் கூட. அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு பிறகு ஆதவன்ல அவங்கள நடிக்க வச்சேன். அது ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லி, சார் சரோஜா அம்மா நான் ஃபேன் சார், சின்ன வயசுலேருந்து நான் சரோஜா அம்மா தான் ஃபேன். எல்லாரும் சாவித்திரி அம்மா, பானுமே எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் பிடிக்கும். இருந்தாலும் சரோஜா மேலே எப்பவுமே எனக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக நடிப்பாங்க, காமெடியாக நடிப்பாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுவாங்க. கலைஞர் அவர்கள் சொன்னார் ஒரு முறை, அந்த தமிழ் இந்த தமிழ் பையன் செந்தமிழா இருக்குல்ல, சரஜேவி தமிழ் ஒன்று இருக்குன்னு. அது உண்மைதான். சினிமாவில் அது ஒரு ஸ்பெஷல் தமிழ். அது அந்த குரல், அந்த இனிமை எதுக்குமே வராது. அது அந்த அம்மா நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கு சொன்ன சரின்னு அவர் சம்மதிச்சாரு. அதன் பேரில் லெஜெண்ட் உதயநிதி சார் மூலமாக சரோஜாவை கான்டாக்ட் பண்ணி சுந்தரமூர்த்திலாம் போய் பேசி கதை ஓகே பண்ணி நடிக்க சம்மதிச்சிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தாங்க. அதில் அவங்கள நான் ரொம்ப அற்புதமாக கேரக்டர் பண்ணியிருப்பேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அதில் வடிவேலு பண்ண வேண்டிய கேரக்டர் நான் பண்ண வேண்டிய காமெடி கேரக்டர். அது வடிவேலு பண்ணுறதுனால எனக்கு கேரக்டர் இல்லை. இப்போ நானாக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி, இளையராஜா கிட்ட இளையா, ரகுமான் கிட்ட மான், இளையமான் அப்படின்னு ஒரு கேரக்டர், மியூசிக் கேரக்டர் கிரியேட் பண்ணி நானாக ஒரு ட்ராக், அது பார்த்தா கதையில் தேவையில்லாத ட்ராக் இருந்தாலும் நான் சரோஜாவோட நடிக்கணுன்ற ஒரே எண்ணத்துக்காக உருவாக்கப்பட்ட ட்ராக் அது. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அன்று வந்ததும் அதே நிலையில் நான் பாடுவேன், அவங்களும் பதில் பாடுவாங்க. அந்த பாட்டு முடிஞ்சவொடனே நான் சொன்னேன், சரோஜா மாட்டோம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்கள் கூட டூயிட் பாடின ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சாங்க விழுந்தவர். அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க ஷூட்டிங் நடக்கும்போது கூட அவங்க கேரவில் உட்கார மாட்டாங்க, வெளியில் சேர் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் கூட பேசிட்டு இருப்பேன். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. எந்த வித சலிப்பு இருக்காது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒரு சாதாரண கதாசிரியர் தான், பெரிய கதாசிரியர்லாம் கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய லிஜெண்ட். எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர், ஜெமினி கணேசன், மும்மூர்த்திகள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் நடிச்சவங்க. என்டிஆர், கல்யாணகுமார், ராஜ்குமார், அங்கே கன்னடத்தில் எல்லாருமே நடித்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை நமக்கு இவ்வளோ அன்பாக பேசுறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அவங்க ஒரு தடவை செட்டில் ஷூட்டிங் ஆதம் நடந்துட்டு இருக்குது. நான் அப்போ தான் வரேன் செட்டுக்கு. பார்த்தோம், டக்குன்னு எழுந்து நின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஷாக் ஆகிட்டேன். டக்குன்னு கையை பிடிச்சி உட்காந்து, என்ன நீங்கள் எழுந்துக்கிறீங்க, என்ன நீ ஒரு கதாசிரியர்ப்பா, கதாசிரியர் மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்றாங்க. பாருங்க, கதாசிரியர் மரியாதை கொடுக்கணுன்ற என்ன அந்த காலத்து நடிகர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பண்பட்ட நடிகை அவங்க. அதே மாதிரி அபிநய சரஸ்வதி தான். ஒரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தைகள் கூட அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த பேர் அவங்களுக்கு வந்துச்சு. சின்ன முறைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டக்குன்னு முறைப்பாங்க. சாங்கில் லிரிக் ஏற்ற மாதிரி நடிப்பாங்க. அது மாதிரி ஒரு நடிகை நமக்கு கிடைக்காது. அவர் அழகான நடிகை, அற்புதமான நடிகை. இதை விட முக்கியமான விஷயம்னா, என்னுடைய 2ஆம் பையன் கல்யாணத்துக்கு பெங்களூருக்கு நான் அழைச்ச உடனே வந்திருந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. வாழ்க்கையில் அதை மறக்க முடியாத ஒரு பெரிய இது. ஏன்னா நம்ம சினிமாவில் பார்த்து வேந்த சரோஜாவை நம்ம நேரடியாக பார்க்க போகணுன்னு நினைக்கல. ஏதோ நம்ம சினிமாவில் வந்தாலும் பார்த்தோம், ஏதோ நடிக்க வச்சோம். அதன் மூலமாக என் பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். அதனால அவங்க ஒரு பண்பான நடிகை. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த நேரத்திலும் அவங்க கோவப்படவே மாட்டாங்க. ரொம்ப ஈகோ இல்லாமல் எது சொன்னாலும் சிரிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை. அவங்களோட இழப்பு சினிமாவுக்கு எந்த காலத்துலையுமே பெரிய இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாது. அப்படி ஒரு நடிகை கிடையாது. சர்வசுந்தரம் படத்தில் எஸ் வி ரங்கா டைரக்டராக வருவார், மனோரமா நடிகை நடிப்பாங்க. அவர் நடிக்கும்போது எஸ் வி ரங்கா சொன்னார், இன்னமா ஹீரோயின் மாதிரி நடிக்க மாட்டேன்றேன். ஏன் சார் நான் ஹீரோயின் மாதிரி நடிக்கிறேன் நாங்கள் மனோரமா. எஸ் வி ரங்கா சொன்னார், ஹீரோயின்னா சரோஜாதேவி, அவங்க மனசில் வச்சு நடிங்க அப்படின்னா. உடனே நாகேஷ் சார் சொன்னார், சொல்லிட்டீங்களா அப்படியே பிடிச்சிக்குவாங்க அவர். அந்த மாதிரி சரோஜாதேவி ஹீரோயின் அப்படின்றது ஒரு அடையாளம். அவங்க தான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு மனசு. அவங்க இழந்தது எனக்கு பெரிய ஷாக்கு. கொடைக்கானல் ஷூட்டிங் இருக்கிறதுனால என்னால் போக முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கவலையாக இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.